இடத்துல நான் நின்று பேசுகிறேன் அப்படின்னாக்க இங்கே தான் என்னோடய கிளாஸ் ரூம். இங்கே வந்து நான் படித்த கிளாஸ் ரூம் வந்து இந்த இடம் தான். இதை வந்து நீங்களாம் என்னை கேட்காமே உடச்சிட்டு ஹால் கட்டிக்கிறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் ஹால் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் புது பில்டிங் வந்து பக்கத்தில் கட்டி கொடுத்தாங்க. இந்த கேன்டீன் நான் வந்து அப்போ ஜெகமுருகன் இருந்தார் நினைக்கிறேன். கட்டி குடிக்கும் போது நான் வந்து முதலாக செனட்டர் ஆனேன். செனட்டர் ஆகிட்டு துணை அமைச்சர் வந்தேன். அப்போ எனக்கு 1 லட்சம் வெள்ளி கொடுத்தாங்க காசு. அந்த 1 லட்சம் வெள்ளியில் தான் நம்ம கட்டின இந்த இந்த இது. அப்புறம் மிச்ச காசு வந்து ஸ்கோலாமனாங்க பென்தால உள்ள ஸ்கோலாமனாங்க ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட் கட்டி கொடுத்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அந்த தான் நான் பிறந்த இடம். நிறைய பேர் இருந்தாங்க, இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 33 குடும்பம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த எஸ்டேட்டில். பிள்ளைங்களும் நிறையா படித்தாங்க. இப்போ ஒரு 60 பிள்ளைங்க படித்தாங்க. ஆனால் என்ன அவங்க கேட்குறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாக்க, எல்லாம் திறமையாக படிக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம். நல்ல ரிசல்ட் வாங்குறீங்க. இங்கேருந்து சில பேர் படித்து நல்லா பட்டதாரியாக இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, பள்ளிக்கூடம் முடிஞ்சால் ஒரு லிஸ்ட்டை போட்டு எங்களோட பேரெல்லாம் ஒரு குரூப் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி அமைச்சிங்கனாக்க நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த நாட்டிலே இருக்கிறேன், வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொல்கிறீங்க, நல்லா திறமையாக வசதியாக இருக்கான்னு சொல்கிறீங்களே, அவங்களெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணாக்க கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்கூலுக்கு நிறையா உதவி செய்யும். இந்த ஸ்கூலில் இந்த பிஐபிஜிக்கு வந்து காசு பத்தலன்னு சொல்கிறீங்க. எனக்கு வேறு சம்மன் ஒன்று கொடுத்துருக்கீங்க, பெரிய திரும்ப சம்மன் கொடுத்துருக்காங்க. நான் வேணா அந்த பிஐபிஜியோட டானாக்கு ஒரு 10,000 வெள்ளி கேட்ட மாதிரி நான் கொடுக்குறேன். பிரச்சனை அதை சேர்த்து நான் வந்து இங்கே 64 பிள்ளைங்க இருக்கேன்றீங்க. நான் என்ன செய்கிறேன், ஒரு பிள்ளைங்களுக்கு 100 வெள்ளி போட்டு வைக்கிறேன். 64 பிள்ளைங்களுக்கும் ஒரு பிள்ளைங்களுக்கு 100 வெள்ளி போட்டு வைக்கிறேன். அவங்களோட டானால எந்த பிள்ளைங்களுக்கு எந்த செலவு வேணும், பெட்ரோலால் கொடுக்க முடியல, காசு வேணால் அந்த 100 வெள்ளி எடுத்து பாருங்க. அந்த 100 வெள்ளி குறைஞ்சோடனே நீங்கள் கேளுங்க, நான் அதை திருப்பி 100 வெள்ளி ஆக்குறேன். அது எப்போதும் ஒரு பிள்ளைக்கு 100 வெள்ளி நிரந்தரமாக கொடுத்துதான் முடிவு. ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது, காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அப்படி எந்த விதமான இதுக்கு தகுந்த எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் என்னால் முடிஞ்சது வந்து தைரியமாக நீங்கள் வந்து எப்போதும் கேட்கலாம். இந்த எஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து என்னை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேராக வந்து பார்க்கலாம். என்னோட நம்பர் வேணுன்னா கேளுங்க, அப்புறம் தரேன். இல்லைன்னா இப்பயே கொடுத்துட்றேன். 0919241220 என் நம்பரு. எல்லாரும் நீங்கள் வச்சுக்கலாம், என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு இந்த மேலெல்லாம் பேசுறதுலாம் கஷ்டம், கொஞ்சம் இமோஷன் ஆகிடும். அதனால் எல்லாருக்கும் வணக்கம். You